ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. சற்று முன் பார்த்தீங்கன்னா 3 மாவட்டத்துடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து நம்ம இந்த வீடியோவில் முக்கிய தகவலாக பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த ரேஷன் கடையில் என்ன முக்கியமான அப்டேட்டு, எந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியிட்டவங்க சொல்லக்கூடிய குறை நிறைகள் எல்லாமே என்ன, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். இது முழுக்க பாத்தீங்கன்னா ரேஷன் கடை அப்டேட் குறித்து வீடியோவா இருக்கும். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ரேஷன் கடையில் ரிசல்ட்டுங்க. ஸோ ரிசல்ட் பாத்தீங்கன்னா கடந்த 7 மாதங்களாகவே ரிசல்ட் விடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி இந்த காலத்துல ஜூன் மாசத்துல ரேஷன் கடையோட ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண நாள்ல இருந்து ரேஷன் கடையில் இருக்கிற எல்லா நபர்களுக்குமே என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவாங்க அப்படின்ட்டு தான் மக்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. பதவி உயர்வு வழங்க பிறகு புதிய பட்டியலை வெளியிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பதவி உயர்வு வழங்காமலே பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில தற்சமயம் ஒரு புது அப்டேட்டையே கொண்டு வந்துட்டாங்க. அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதவி உயர்வுலாம் யாருக்கும் கிடையாது, ஆனா புதிய நியமனத்தை நாங்க போட போறோம் அப்படின்ற ஒரு அப்டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ புதிய நியமனத்தை அப்படி கால்குலேட் பண்றப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட புதிய நியமனங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒரு 50ல இருந்து ஒரு 60 பேர் பாத்தீங்கன்னா விற்பனையாளர்களும், 10 பேர் இல்லைன்னா 2 பேர் பாத்தீங்கன்னா கட்டுநர்களும் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல இருந்து ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 28 மாவட்டத்துடைய ரிசல்ட் இதுவரை பப்ளிஷ் ஆயிருக்குங்க. ஸோ அந்த எந்தெந்த மாவட்டம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாவட்டத்துடைய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்றத உங்களுடைய டிஆர்பியோட இணையதளத்தில் போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். மேலும் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த மாவட்டம் சென்னை, கோவை மற்றும் மதுரை, இந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட்டுக்காக எல்லா மக்களுமே எதிர்பார்க்கிறாங்க. ஸோ இந்த மாவட்டத்தில் பெண்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. கோவை மற்றும் சென்னையில் பாத்தீங்கன்னா அதிக அளவில் பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரிசல்ட்டும் அதிக அளவில் தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1000 நபர்களை பாத்தீங்கன்னா இந்த 2 மாவட்டத்திலுமே எடுக்கிறாங்க. கண்டிப்பா அதிக அளவு வேகன்சிஸ் கோவை மற்றும் சென்னையில் இருக்கும் அப்படின்றத நாம் நம்பலாங்க. இப்ப தமிழகத்தில் அந்த 28 மாவட்டத்துடைய ரிசல்ட் எந்தெந்த மாவட்டத்துக்கு வெளியா இருக்காங்க அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவட்டத்தினராக இருந்தீங்கன்னா உங்களுடைய டிஆர்பியோட இணையதளத்தை உடனடியாக ஓப்பன் பண்ணி பார்த்து ரிசல்ட்டை செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருச்சி, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர். ஸோ இந்த மாவட்டங்களுடைய ரேஷன் கடையுடைய ரிசல்ட் வெளியாயிட்டு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தை சேர்ந்த நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் பேஜை ஓப்பன் பண்ணி உங்களுடைய டிஆர்பியோட இணையதளத்தில் உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த 28 மாவட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜரு. சில மாவட்டங்களில் சேல்ஸ்மேன் மட்டும்தான் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. பேக்கேஜருடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இன்னும் ஓரிரு தினங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெளியிட்டு போகிறாங்க தகவல் வந்திருக்குங்க. சில மாவட்டங்கள் வெறும் 10 பேர் தேர்ச்சி, 5 பேர் தேர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாமே போராட்டங்கள் எல்லாம் நடத்தி வரதுனால அதிக அளவு தேர்ச்சியை கொண்டு வரலாம். ஸோ மீண்டும் ஒரு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட், 2வது ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. இவங்க டிஆர்பி மூலமா பார்த்தீங்கன்னா தமிழக கூட்டுறவுத்துறை சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட போறாங்க. ஸோ டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இந்த டைம் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இருக்கலாம். ஸோ ரேஷன் கடை ஊழியர்களை அதிக அளவு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கும் பட்சத்தில் ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அடி விழும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா ரேஷன் கடை ஊழியர்கள் அதிக அளவில் மீண்டும் ஒரு புதிய வேகன்சிஸ் எடுக்க போறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடையுடைய அடுத்த எந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு நீங்க எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் கேட்குறீங்க, கூடலூருக்கு வருமா, சென்னைக்கு வருமா, மதுரைக்கு வருமா, இந்த மாதிரி மாவட்டத்தில் எப்போ ரிசல்ட் மதுரை வருமானு கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பா நம்ம ஒரு சஜஷன். ஸோ இந்த மாவட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ளார இந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் அனைத்துமே நம்ம எதிர்பார்க்கலாங்க. எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை,
இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இணையதளத்தின் மூலமாக உங்களுடைய ரிசல்ட்டையே பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ நண்பர்களே, இதுதான் ரேஷன் கடையில் வந்திருக்க தற்சமயம் வந்திருக்க மிகப்பெரிய அப்டேட்டு. ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்துட்டுருக்கு. ஊழியர்கள் வந்து பற்றாக்குறை, எங்களுக்கு பதவி உயர்வு வழங்க அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, மதுரையுடைய ரிசல்ட்டும் இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு கிடைச்சி வருங்க. ஸோ ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனல் இணைந்திருங்கள். மீண்டும் வரை நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாவட்டத்துடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து நம்ம இந்த வீடியோவில் முக்கிய தகவலாக பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த ரேஷன் கடையில் என்ன முக்கியமான அப்டேட்டு, எந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியிட்டவங்க சொல்லக்கூடிய குறை நிறைகள் எல்லாமே என்ன, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். இது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடை அப்டேட் குறித்து வீடியோவா இருக்கும். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ரேஷன் கடையில ரிசல்ட்டுங்க. ஸோ ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 7 மாதங்களாகவே ரிசல்ட் விடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி இந்த காலத்துல ஜூன் மாசத்துல ரேஷன் கடையோட ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண நாள்ல இருந்து ரேஷன் கடையில இருக்கிற எல்லா நபர்களுக்குமே என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவாங்க அப்படின்ட்டு தான் மக்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. பதவி உயர்வு வழங்க பிறகு புதிய பட்டியலை வெளியிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பதவி உயர்வு வழங்காமலே வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில தற்சமயம் ஒரு புது அப்டேட்டையே கொண்டு வந்துட்டாங்க. அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதவி உயர்வுலாம் யாருக்கும் கிடையாது, ஆனா புதிய நியமனத்தை நாங்க போட போறோம் அப்படின்ற ஒரு அப்டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ புதிய நியமனத்தை அப்படி கால்குலேட் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட புதிய நியமனங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒரு 50ல இருந்து ஒரு 60 பேர் வந்து பாத்தீங்கன்னா விற்பனையாளர்களும் 10 பேர் இல்லைன்னா 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா கட்டுநர்களும் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல இருந்து ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 28 மாவட்டத்துடைய ரிசல்ட் வந்து இதுவரை பப்ளிஷ் ஆயிருக்குங்க. ஸோ அந்த எந்தெந்த மாவட்டம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாவட்டத்துடைய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்றத உங்களுடைய டிஆர்பியோட இணையதளத்தில் போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த மாவட்டம் சென்னை, கோவை மற்றும் மதுரை, இந்த மாவட்டங்களோட ரிசல்ட்டுக்காக எல்லா மக்களுமே எதிர்பார்க்கிறாங்க. ஸோ இந்த மாவட்டத்தில் பெண்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. கோவை மற்றும் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரிசல்ட்டும் அதிக அளவில் தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1000 நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாவட்டத்திலுமே எடுக்கிறாங்க. கண்டிப்பாக அதிக அளவு வேகன்சிஸ் வந்து கோவை மற்றும் சென்னையில் இருக்கும் அப்படின்றத நாம் நம்பலாங்க. இப்போ தமிழகத்தில் அந்த 28 மாவட்டத்துடைய ரிசல்ட்டு எந்தெந்த மாவட்டத்துக்கு வெளியாக இருக்காங்க அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவட்டத்தினராக இருந்தீங்கன்னா உங்களுடைய டிஆர்பியோட இணையதளத்தை உடனடியாக ஓப்பன் பண்ணி பார்த்து ரிசல்ட்டை செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருச்சி, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர். ஸோ இந்த மாவட்டங்களுடைய ரேஷன் கடையுடைய ரிசல்ட் வெளியாகிட்டு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தை சேர்ந்த நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் பேஜை ஓப்பன் பண்ணி உங்களுடைய டிஆர்பியோடைய இணையதளத்தில் உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த 28 மாவட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜரு. சில மாவட்டங்களில் சேல்ஸ்மேன் மட்டும்தான் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. பேக்கேஜருடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இன்னும் ஓரிரு தினங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெளியிட்டு போகிறாங்க தகவல் வந்திருக்குங்க. சில மாவட்டங்களில் வெறும் 10 பேர் தேர்ச்சி, 5 பேர் தேர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாமே போராட்டங்கள் எல்லாம் நடத்தி வரதுனால அதிக அளவு தேர்ச்சியை கொண்டு வரலாம். ஸோ மீண்டும் ஒரு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, 2வது ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. இவங்க டிஆர்பி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழக கூட்டுறவுத்துறை வந்து சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட போறாங்க. ஸோ டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இருக்கலாம். ஸோ ரேஷன் கடை ஊழியர்களை அதிக அளவு எடுத்துக்கலாம்
அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கும் பட்சத்தில் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அடி விழும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரேஷன் கடை ஊழியர்கள் அதிக அளவில் மீண்டும் ஒரு புதிய வேகன்சிஸ் எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடையுடைய அடுத்த எந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் கேட்குறீங்க, கூடலூருக்கு வருமா, சென்னைக்கு வருமா, மதுரைக்கு வருமா, இந்த மாதிரி மாவட்டத்தில் எப்போ ரிசல்ட் மதுரை வருமானட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு சஜஷன். ஸோ இந்த மாவட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ளார இந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் அனைத்துமே நம்ம எதிர்பார்க்கலாங்க. எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இணையதளத்தின் மூலமாக உங்களுடைய ரிசல்ட்டையே பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ நண்பர்களே, இதுதான் ரேஷன் கடையில் வந்திருக்க தற்சமயம் வந்திருக்க மிகப்பெரிய அப்டேட்டு. ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்துட்டுருக்கு. ஊழியர்கள் வந்து பற்றாக்குறை, எங்களுக்கு பதவி உயர்வு வழங்க அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, மதுரையுடைய ரிசல்ட்டும் இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு கிடைச்சி வருங்க. ஸோ ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.